அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு 2026 அறிவிக்கை வெளியிடப்பட்டதிலிருந்தே பல்வேறு சர்ச்சைகள், சந்தேகங்கள் தொடர்ந்து எழுந்த வண்ணம் இருக்கு. குறிப்பா யார் யார் இந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படின்றதுல நிறைய குழப்பங்கள் தொடர்ந்து நிலவிட்டு வருது. இந்த நோட்டிபிகேஷன்ல அவங்க சொல்லி இருக்கிறது என்னன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற ஸ்கூல்கள்ல வேலை செய்யற டீச்சர்ஸ் எல்லாருமே இதை எழுதலாம்னு தான் இதுல சொல்லி இருக்கிறாங்க. குறிப்பா 1/9/2025க்கு முன்னால் அன்னைக்கோ அதுக்கு முன்னாலேயோ பணியில் சேர்ந்த இப்போ பணி செஞ்சிட்டு இருக்கிற பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ், கவர்மெண்ட் டீச்சர்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ல தற்காலிகமா வேலை செய்யற டீச்சர்ஸ், பார்ட் டைம் ஸ்பெஷல் டீச்சர்ஸ், பிஆர்டி ஆகிய எல்லாருமே எழுதலாம்னு தான் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இந்த பணிச்சான்று வாங்குறதுல நிறைய பிரச்சனைகள் நிலவுது. குறிப்பா இந்த மிடில் ஸ்கூல்ல அப்பாயிண்ட் ஆகிருக்கிற ஏஐஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கம் இன்ஸ்ட்ரக்டர், அது வந்து ஒரு தனியார் நிறுவனம் மூலயமா, கெல்ட்ரான்ற தனியார் நிறுவனம் மூலயமா அப்பாயின்மெண்ட் பண்ணி அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஏஐஸ். அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்கேஜி யூகேஜி தொடங்கி எஸ்எம்சி மூலயமா டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்களும் ரொம்ப காலமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்புறம் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இருக்கிற காலி பணியிடங்களை நிரந்தரமா நிரப்புற வரைக்கும் தற்காலிகமா எஸ்எம்சி மூலயமா நிறைய டீச்சர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்களும் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த எஸ்எம்சி மூலயமா அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்டிருக்கிற தற்காலிக ஆசிரியர்கள், அப்புறம் ஏஐஸ், கெல்ட்ரான் மூலயமா அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்டிருக்கிற ஏஐஸ் மற்றும் எல்கேஜி யூகேஜி டீச்சர்ஸ் எஸ்எம்சி மூலயமா அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்க இந்த 3 வகையான ஆசிரியர்களும் இந்த சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வை எழுத முடியுமா முடியாதான்றதுக்கு நிறைய குழப்பங்கள், சந்தேகங்கள் தொடர்ந்து நிலவிட்டு வருது. டிஆர்பி சைட்ல பார்த்தா இதை எழுதலான்ற மாதிரி தான் சொல்றாங்களாம். ஆனா இந்த பணிச்சான்று யாருகிட்ட வாங்குறது அப்படின்றதுல நிறைய குழப்பம் நிலவுது. குறிப்பா டிஓ வந்து அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணாதால டிஓ வந்து அதுல சைன் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. இதுல பல பேருக்கு எமிஸ் நம்பரே இருக்குது. குறிப்பா எல்கேஜி யூகேஜி டீச்சர்ஸ்க்கு, ஏஐ டீச்சர்ஸ்க்குலாம் எமிஸ் நம்பர் இருக்கு. எமிஸ் நம்பர் இருந்தும் கூட அவங்களுக்கு பணிச்சான்றுல யார் கையெழுத்து போடுறது அப்படின்ற ஒரு குழப்பத்தாலே அவங்க வந்து எழுத முடியாது அப்படின்ற ஒரு ரூமர் வந்து தொடர்ந்து பரவிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு டிஆர்பி வந்து அவங்கள எழுதுறதுல எந்த தடையும் விதிக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, கவர்மெண்ட் எய்டட் அண்ட் பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல 1/9/2025க்கு முன்னால அப்பாயிண்ட் ஆகியிருக்கிற எல்லாருமே எழுதலான்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பணிச்சான்றுல யார்கிட்ட கையெழுத்து வாங்கணுன்ற சந்தேகம் இருக்கிறதாலேயே அவங்க வந்து எழுத முடியாது அப்படின்ற ஒரு கருத்து நிலவிட்டு வருது. பணிச்சான்றுல அவங்க எச்எம்ஓ அல்லது எஸ்எம்சி லீடரோ கையெழுத்து போட்டாலே அது செல்லுன்னு தான் நான் நினைக்கிறேன். தொடர்ச்சியா வளர்ந்துட்டு போற இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை வந்து யார் யாரு எழுதலாம், யார் யாரு எழுத முடியாதுன்றத முன்னாலே சொல்லிட்டாங்கன்னா எழுதுறவங்களுக்கு, ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த 3 கேட்டகரியும் கண்டிப்பா எழுத முடியும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதே டீச்சர்ஸ் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல போய் வேலை செஞ்சாங்கன்னா அவங்களால எழுத முடியுன்ற நிலைமை இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து வேலை செய்யறதாலே அவங்களால எழுத முடியாதுன்றத எப்படி நம்மளால ஏத்துக்க முடியும் சொல்லுங்க? அதே போல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல பார்ட் டைம் ஸ்பெஷல் டீச்சர்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க டீச்சிங்ல கிடையாது. அவங்க வந்து கைத்தொழில் மற்றும் விளையாட்டு அத தான் வந்து அவங்க சொல்லி தராங்க. ஆனா அவங்களுக்கு அலோவ் பண்றாங்கன்னும்போது, ரெகுலரா கிளாஸ் எடுக்கிற டீச்சர்ஸ்க்கு ஏன் அத அலோவ் பண்ண மாட்றாங்கன்னு புரியல நமக்கு. அதனால கண்டிப்பா அவங்களோட ஒப்பிடும்போது இவங்களுக்கும் அந்த எலிஜிபிலிட்டி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம இந்த வீடியோ மூலியமா அரசாங்கத்துக்கு விடுக்கிற கோரிக்கை என்னன்னா, பள்ளிக்கல்வித்துறை இது சார்ந்து ஒரு அறிவிக்கை வெளியிடணும். ஒரு கிளாரிஃபிகேஷன் வெளியிடணும்ன்றது தான் நம்மளுடைய கோரிக்கை. குறிப்பா ஏஐ டீச்சர்ஸ், எஸ்எம்சி மூலியமா அப்பாயிண்ட் ஆகியிருக்கிற தற்காலிக ஆசிரியர்கள் மற்றும் எல்கேஜி, யூகேஜி டீச்சர்ஸ் அவங்களையும் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு அலோவ் பண்ணணுன்றது தான் நம்ம இந்த வீடியோ மூலியமா அரசுக்கு வைக்கிற கோரிக்கையா இருக்கு. உங்களுக்கு இந்த கோரிக்கையில உடன்பாடு இருந்தா என்னோட சேர்ந்து இந்த கோரிக்கையை வலுவா எடுத்துட்டு போவ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல எஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ, பபாய், டேக் கேர்.